ஹாய்! இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு, அது ஒரு 2 ஸ்பூன், அது போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது கூட நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி அது இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். வந்ததும் நான் இன்றைக்கி இது கூட கேரட்டும் கோஸும் எடுத்திருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை. இது போட்டு வதக்கினதும் இது கூட நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்ட பிறகு நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நம்ம இந்த மாதிரி வரணும். நல்லா இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டணும். இந்த மாதிரி மாவு கனமாக இருந்ததுன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சின்ன ஷேப்பில் நான் அதை உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம உருட்டினதில் அந்த மசாலாவை வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம எந்த ஷேப் தேவையோ, ரவுண்டாகவோ இல்லை நம்ம அந்த கொழுக்கட்டை ஷேப்லேயோ, அந்த மாதிரி ஷேப்பில் அந்த உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மூடி வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் சுவையான வெஜிடபிள் மோமோஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.